السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. சகோதரர் இர்ஃபான், யூடியூபர் இர்ஃபான் நமக்கெல்லாம் தெரியும், பிரபலமான யூடியூபர். அவர் சமீபத்தில் ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தில் சிக்கியிருக்கிறாரு. நிறைய பேர் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. செய்தி ஊடகங்களில் கூட இந்த விஷயங்களை கவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவர் விஷயத்தில் ஒரு நல்ல முஸ்லீமாக நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னா, முதலாவது அவருக்காக துஆ செய்யணும். அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுக்கணும். அவருடைய நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றணும். அவருடைய தவறுகளை அவர் புரிந்து கொண்டு நல்ல முஸ்லீமாக வாழணும். இது நாம் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம். இரண்டாவது என்னன்னா, அவர் பப்ளிக்கான ஒரு ஃபிகர் இல்லையா, ஒரு ஃபேமஸானவர். அவர் செய்யக்கூடிய தவறுகள், அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மையாக இருந்தால் அவர் செய்யக்கூடிய நன்மையும் பெரிய அளவுக்கு சமூகத்தில் நல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அவர் செய்யக்கூடிய தீய விஷயங்களும் சமூகத்தில் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தும். ஹீ இஸ் பீங் அ முஸ்லிம், ஒரு முஸ்லீமாக அவர் இருக்கிறதுனால இன்னுமே அவர் கவனமாக இருக்கணும். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு சர்ச்சையில் அவர் சிக்கினார் என்றால், அவர் முஸ்லீம் என்பதனால இன்னைக்கு இஸ்லாமிய எதிரிகள், முஸ்லீம்களை வெறுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இதில் இர்ஃபானையும் இர்ஃபானுடைய குடும்பத்தையும் ரொம்ப கேவலமாக விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக அவங்களுடைய மனைவியை ரொம்ப கேவலமாக விமர்சிப்பதை பார்க்க முடியுது. இதெல்லாம் அநியாயத்தினுடைய உச்சக்கட்டம். மனிதன் என்ற அடிப்படையில் அவருக்கு தவறுகள் ஏற்படதான் செய்யும். அப்படியான தவறுகள் அவர் செய்யும் பொழுது, அவர் பப்ளிக்காக இருக்கிறதுனால பப்ளிக்காக அவருக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஒரு முஸ்லீமாக நாம் எப்படி அட்வைஸ் பண்ணலாம்னா, அல்லாஹ்க்கு பயந்து கொள்ளுங்க, இந்த மாதிரி நடக்காதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, இது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் எதிரானது. இப்போ குறிப்பாக இந்த சர்ச்சையில் அவர் ஏழைகள்கிட்ட நடந்து கொண்ட அந்த விஷயம், அவருடைய வார்த்தை, அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் இது நல்லது இல்லை, கரெக்டான ஒரு முறை கிடையாது. இது இஸ்லாம் இதை வெறுக்குது, இந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரியான பேச்செல்லாம். இதுக்கு முன்னாடி அவர் பல விஷயங்கள் அப்படி பண்ணியிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், தொழுகையை பற்றி, ஹிஜாபை பற்றி பேசும்பொழுது அவர் சாதாரணமாக கிண்டலாக பேசியதெல்லாம் இருக்குது. அப்போ நாம் அவருக்கு, அவர் பப்ளிக்காக அந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால பப்ளிக்காக அட்வைஸ் பண்ணி தான் ஆகணும். அவர் தான் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளணும். இஸ்ஸத்து, அதாவது கண்ணியம் அப்படிங்கிறது அல்லாஹ்விட்டிருந்து தான் வருது. யூடியூப்லேருந்தோ, யூடியூப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபேன்ஸ்கிட்டயோ ஃபாலோவர்ஸ்கிட்டயோ கண்ணியம் கிடையாது. அவங்க இன்னைக்கு உங்களை புகழ்வாங்க, நாளைக்கு உங்களை இகழ்வாங்க. அதனால் அல்லாஹ் கிட்ட தான் நாம் கண்ணியத்தை எதிர்பார்க்கணும், பொருளாதாரத்தை எதிர்பார்க்கணும், ரிசுக் எதிர்பார்க்கணும். ஸோ ஹலாலான ரிசுக்கை தேடுறத முயற்சி செய்யணும். இந்த யூடியூப் வழியாக ஆடுகளை பயன்படுத்தி அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களை பப்ளிசைஸ் பண்ணி அதை கான்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய அந்த விஷயத்தை இர்ஃபான் அவர்கள் கைவிடணும். அதுபோல் இதை அவர் தெரியாமல் கூட செஞ்சுருக்கலாம். அவருக்கு ரொம்ப தொடர்பில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணணும். அவருக்கு கால் பண்ணி, இது அப்ராப்ரியேட்டாக இல்லை, இஸ்லாத்தில் இதெல்லாம் தப்பு, குர்ஆன் சுன்னாவை சரியாக படிங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ரெண்டாவது, அவர் மஷ்ஹூராக இருக்கிறதுனால, பல மக்களுக்கு அவர் தெரிகிறதுனால, அவர் நல்ல முஸ்லீமாக அவர் இருக்கும் பொழுது நிறைய பாசிட்டிவான இம்பேக்ட் அந்த சமூகத்தில் கொண்டு வர முடியும். இன்ஷா அல்லாஹ் அதற்கெல்லாம் அவர் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தணும். நல்ல முஸ்லீம்களாக வாழ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் மற்ற அனைவருக்கும், குறிப்பாக அவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்யட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்.